ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலேருந்து வேலைவாய்ப்பு நிரப்புவது குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மீதான மானிய கோரிக்கை பார்த்தா நடைபெற்றது. அதில் பல்வேறு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3363 காவலர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளன அப்படின்ற மாதிரி ஒரு புதிய அறிவிப்பை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. காவல்துறையில் 2833 இரண்டாம் நிலை காவலர்கள், அதாவது ஆயுதப்படைக்கு 850 பேரும், தமிழ்நாடு சிறப்பு காவல் படைக்கு 1983 காவலர் பார்த்தா தேர்ந்தெடுக்கிறாங்க. இதை தவிர்த்து சிறைகள் மற்றும் சீர்திருத்த துறைக்கு 180 இரண்டாம் நிலை சிறை காவலர்கள், தீயணைப்பு மற்றும் மீட்பு படைக்கு 350, தீயணைப்பாளர்கள் ஆக மொத்தம் 3363 நபர்கள் தேர்வு செய்யப்படுவர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இரண்டாம் நிலை காவலர் கேட்டிருக்காங்க, ஜெயிலர் கேட்டிருக்காங்க, ஃபயர்மேன் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 3 வகையான பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. நேற்று பார்த்தா ஒன்லி இரண்டாம் நிலை காவலருக்கான வேக்கன்சி நிரப்பப்படும் சொல்லியிருந்தாங்க. பட் இன்றைக்கி அந்த ஜெயிலருக்கான வேக்கன்சியும் ஃபயர்மேனுக்கான வேக்கன்சி நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 3363 வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவே போதுமானதுங்க. ஸோ கண்டிப்பாக எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அது இல்லாமல் இதுக்கு ஒரு சில ஹைட்டு மற்றும் செஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் கேட்பாங்க. அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் குறித்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன அப்டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, சென்னை ஆயுதப்படையிலும் புதிய பணியிடங்கள் தோற்றுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சென்னை ஆயுதப்படையில் புதிய பணியிடங்களும் 250 காவல் ஆய்வாளர்கள் பணியிடங்களும் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை ஆயுதப்படையில் புதுசாக பார்த்தா பணியிடம் தோற்றுவிக்கப்படும். அது இல்லாமல் 250 இன்ஸ்பெக்டருக்கான பதவியும் தோற்றுவிக்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தா இதான் உங்களுக்கான ஒரு அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது, இதை குறித்து மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போடும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதற்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும். ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.